ஹே ஹாய்டா. இன்னைக்கு மேரிங் மிஸ்டர் சியோட 10th பட்டு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னா, நீங்கள் ஆஃபீஸில் இருந்திருப்பீங்க. உங்களை கூப்பிட்டு குட்டியாக ரொமான்ஸ் பண்ணியிருப்பான். அதோட உங்கள் நெக்கியும் லிப்ஸையும் பைட் பண்ணியிருப்பான். நீங்கள் இதெல்லாம் நினச்சிட்டு உங்கள் கேபினில் உட்காந்து ஸ்மைல் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க. அப்போது ஜோ, ஆலியா, ஹாஸ்னி 3 பேரும் உங்களை பார்த்துட்டு உனக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்டிருந்துருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன நடந்துச்சுன்னா நம்ம ஸ்டோரிக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போது நீங்கள் அவங்க கேட்டதுக்கு ஐ எம் ஓகே, ஏன் இப்படி கேட்குறீங்க அப்படின்ட்டு கேட்குறீங்க. அதுக்கு ஜோ, ஏன் உன் லிப்பு இப்படி வீங்கிருக்கு, அதோட உன் நெக்லையும் என்னது அது பைட் மார்க் மாதிரி தெரியுது. நீங்கள் ஜோ சொன்னதை கேட்டு என்னது நெக்கா, ஓ காட் அப்படின்னு சொல்லிட்டு மொபைல் எடுத்து அதில் பார்க்குறீங்க. அதில் பைட் மார்க் இருக்குது. தேயாங்கா, யூ ஆர் ஸோ ஒஸ்ட். நான் இவங்கக்கிட்ட இப்போ என்னத்தை சொல்கிறது அப்படின்னு திருன்னு முழிச்சிக்கிட்டே அவங்கள பார்த்துட்டு நத்திங் இதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஏதோ பூச்சி கடிச்சிருக்கு போல் அப்படின்னு சொல்கிறீங்க. உடனே ஆலியா, மேம் பட் இதுக்கு முன்னால் இல்லையே, நீங்கள் சார் ரூமுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் இப்படி இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறா. நீங்கள் ஆலியாவை பார்த்து மைண்ட் வாய்ஸ்லேயே ஐயோ யாந்தி இப்போ தான் உண்மையை சொல்லுமா அப்படின்ற மாதிரி அவளை பார்த்து ஸ்மக் பண்ணுறீங்க. மற்ற 2 பேருமே உங்களை பார்த்துட்டு சிரிக்கிறாங்க. நீங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உங்கள் ஹேண்ட் எடுத்து உங்கள் ஃபேஸில் கவர் பண்ணி அப்படியே ஷையாக நிற்கிறீங்க. அப்போது ஜோ வந்துட்டு, கேர்ள்ஸ் இப்போ புரியுதா உங்களுக்கு இதுக்கான ரீசன் என்னென்னு, இவளோட பைட் மார்க்ஸ் அண்டு லிப் இப்படி வீங்கிருக்குல்ல அதை பற்றி. அதுக்கு ஹாஸ்னி, யா எனக்கு நல்லாவே புரியுது, ஒரு பெரிய பூச்சி ஆஃபீஸில் வந்து இவளை கடிச்சு வச்சிருச்சு. அதுக்கு ஆலியா, ஆமாம் எக்ஸ்பெஷலி மிஸ்டர் கிம் தயாங் ரூமில். அதுக்கு எவ்வளோ தைரியம், கர்ட்டன்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு இப்படி கிஸ் பண்ணி பைட் பண்ணி வச்சுருக்கு அப்படின்றா. நீங்கள் அவங்க 3 பேரையும் பார்த்துட்டு என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் ரொம்ப எம்பாரசிங்கில் நிற்கிறீங்க. ஐயோ இவளுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன், தையாங்கோ இது எல்லாம் ஒன்னாட்டி வந்தது தான் அப்படின்ட்டு கோபமாக நிற்கிறீங்க. அப்புறம் கேர்ள்ஸ் அது வந்து அப்படின்னு ஆரம்பிக்கிறீங்க. அதுக்குள்ளே ஜோ, டோன்ட் வரி, நாங்கள் இதை யாருக்கிட்டேயும் சொல்ல மாட்டோம், இதை நாங்கள் சீக்ரெட்டாக மெயின்டைன் பண்ணுறோம், ஓகே அப்படிங்கிறா. சரி நீ போய் உன்னோட காதல் கடிகளுக்கும் வீங்கி உதடுக்கும் ஏதாவது பண்ணு அப்படின்றா. உடனே ஹாசினி, ஒரு கன்சிலர் மறைக்க போதும்னு நினைக்கிறேன். ஆனால் நான் இப்படி கிம் தயாங்கையும் ஒயனையும் எதிர்பார்க்கவே இல்லை, அவங்க எப்போதுமே இப்படி தானா. ஹாஸ்னி, இல்லை அவங்களுக்குள்ள ஒரு கெமிஸ்ட்ரி இருக்கும், ஆனால் இப்படிலாம் நடந்துக்கிட்டதில்ல. அவங்க வீட்டில் இப்போ தானே என்கேஜ்மெண்ட் பண்ணியிருக்காங்க, அதனால தான் இப்போ இன்னும் இந்த மாதிரி நடக்கிறாங்க அப்படிங்கிறா. உடனே நீங்கள் அவங்களெலாம் பார்த்துட்டு ஐயோ இல்லை அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஹாஸ்னி, சரி அதெல்லாம் விடு, இப்போது நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லு. அவன் ஒரு நல்ல முத்தக்காரனா? என்னது சொல்ல நீ? ஐயோ நீங்கள் மைண்ட் வைஸில் பேசுகிறீங்க. இப்போ நான் இவங்கக்கிட்ட என்னத்தை சொல்கிறது? அஃப்கோர்ஸ் அவன் குட் கிஸ்ஸர் தான், இதை எப்படி நான் இவங்கள்ட்ட சொல்ல முடியும் அப்படின்னு திங்க் பண்ணுறீங்க. ஹே இதையே என்கிட்ட கேட்குற, நான் எப்படி இதை சொல்கிறது, நான் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறீங்க. உடனே ஹாசினி, ஜோ அங்கே பாரு, அவளோட அந்த வீங்கிய உதட்டையும் அப்புறம் அந்த பைட் மார்க்கையும் பாரு, கண்டிப்பாக இவன் ஒரு குட் கிஸ்ஸர் தான். ஒயன் உங்களுக்குள்ளே எல்லாமே முடிஞ்சிருச்சா, நீங்கள் ஒன்றா தான் வாழ்கிறீங்களா என்ன? ஹே ப்ளீஸ் ஸ்டாப் பண்ணுங்கள், இதோட போதும், நாங்கள் இப்போ தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிஞ்சுக்கவே ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்குள்ளே ஆலி அவங்கள பார்த்துட்டு, ஆமாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப நிறையவே தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்ட்டு அவள் பேக்லேருந்து கன்சிலரை எடுத்து உங்கள் பைட் மார்க்ஸ்லாம் மறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறா. வலிக்குது ஆலியா? ஆமாம் அப்படி தான் இருக்கும், கொஞ்சம் பொறுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாமே சரி பண்ணி விடுறா. நீங்களும் உங்கள் மொபைல் எடுத்து நெக்கை செக் பண்ணுறீங்க, அது நல்லா கவர் ஆகிருக்கு, தேங்க் காட். இப்போ யாரும் கண்டுபிடிக்க முடியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் உங்கள் வீங்கின லிப்பை தொட்டு பார்க்குறீங்க. உங்கள் கேபின்லேயே ஒரு மினி ஃப்ரீசர் இருக்கும், அதுலேருந்து ஒரு ஐஸ்கிரீம் எடுத்து ஜென்ட்லாக உங்கள் லிப்பை அப்படியே ரப் பண்ணிங்க. இட்ஸ் பெயினிங் அப்படிங்கிறீங்க. உடனே ஜோ உங்கள் கிட்டக்க வந்து, இங்கே கொடு நான் அப்ளை பண்ணுறேன் அப்படின்ட்டு அவள் லைட்டாக அப்படியே அப்ளை பண்ணி விடுறா. உங்களுக்கு கொஞ்சம் பெயினாக தான் இருக்குது. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் பார்க்குறீங்க, முன்னாடி இருந்த லிப்புக்கும் இப்போ உள்ளதுக்கும் கொஞ்சம் மாற்றம் இருக்குது. ஓகே இப்போ கொஞ்சம் பெட்டராக தான் இருக்குது அப்படின்ட்டு
ஐஸ்கிரீம் வச்சுட்டு உட்காடுறீங்க. அப்போது எல்லாம் கொஞ்சம் நேரம் பேசிகிட்ருக்கீங்க. உடனே ஹாஸ்னி உங்களை பார்த்துட்டு உன் ஃபேமிலிக்கிட்ட வெட்டிங்க்கு சீக்கிரமாக அரேஞ்ச் பண்ண சொல்லு. ஏன்னா நீங்கள் இன்னும் கொஞ்ச நாள் தள்ளி போட்டிங்கன்னா அப்புறம் நீங்கள் 2 பேரும் உங்கள் குழந்தையோட போய் தான் வெட்டிங்கில் நிற்கணும் போல் அப்படின்னு சொல்கிறா. அவள் சொன்னோடனே ஜோவும் ஆலியாவும் சிரிக்கிறாங்க. நீங்கள் கேர்ள்ஸ் ப்ளீஸ் ஸ்டாப் இட். நாங்கள் ரொம்ப எங்கள் 2 பேரையும் மிஸ் பண்ணோம், அதான் இந்த மாதிரி நடந்துச்சு. சரி சரி ஓகேன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே பேசிக்கிட்டு இருக்கீங்க. அப்போது உங்கள் கேபின் லேண்ட்லைனுக்கு ஒரு கால் வருது. நீங்கள் அட்டென்ட் பண்ணிவிட்டு ஹலோ, திஸ் இஸ் மிஸ்டர் கிம் தயாங் செக்ரட்டரி. நீங்கள் யார் பேசுகிறீங்க? நான் உன்னோட ஃபியான்சி தான். நீங்கள் அப்படியே ஷாக் ஆகிட்டு அந்த கிளாஸ் வழியாக வியோட கேபினை பார்க்குறீங்க. அவன் அங்கேருந்து உங்களை தான் பார்த்துட்ருக்கான். நீங்கள் மெதுவாக அவன்கிட்ட தயாங்கா உனக்கு இப்போ என்ன வேணும்? ஏன் என்னை பாதியிலே விட்டுட்டு போனேன்? பாரு, நான் இப்போ ஒஸ்ட் கண்டிஷனில் இருக்கேன், என்னை பாதியிலே விட்டுட்டு போனனால. ஹே ஆர் யூ ஸ்டூபிட்? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்கே தான் இருக்காங்க. அதனால் என்ன, ஐ டோன்ட் மைண்ட் இட். நீ இப்போது இங்கே வர முடியுமா முடியாதா? இல்லைனா நான் அங்கே வந்துடுவேன். தயாங்கா ஆர் யூ கிரேசி? என் ஃப்ரெண்டெல்லாம் இங்கே தான் இருக்காங்க. நீ என்ன சொல்கிற? எனக்கு முன்ன பண்ணதே அவங்க முன்னாடி வெக்கமாயிடுச்சு. ஓ கிரேட், அப்போ அதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்போனா நானே வரேன். தயாங்கா ப்ளீஸ். ஒயன், நீ என்ன பண்ணுற தெரியுமா? அந்த கிஸ் இன்னும் எனக்கு வேணும்னு என் மனசு கேட்குது. அது மட்டும் இல்லாமல் நேற்று ஃபுல்லாக நீ என் கூட தான் இருந்த, ஆனால் உன்னை நான் ப்ராப்பராக கிஸ் பண்ணவே இல்லை. எனக்கு நீ வேணும் இப்போ. ஓகே, இதை நான் சரி பண்ணுறேன். கிரேட், சீக்கிரமாக வா, இல்லைன்னா உனக்கு பனிஷ்மெண்ட் இருக்குது. என்ன பனிஷ்மெண்ட்டுன்னு தெரியும்ல? நீ மட்டும் வரல, அந்த கிஸ்ஸிங் டைம் இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். அவன் அந்த மாதிரி சொல்கிறது உங்களை இன்னுமே ஹார்ட் ஆகுது. நீங்கள் காலை கட் பண்ணிட்டு ஐயோ எப்படி நம்ம இந்த ரூமை விட்டு வெளியே போகிறது அப்படின்னு திங்க் பண்ணுறீங்க. ஜோ அண்ட் ஹாஸ்னியை பார்த்துட்டு உங்கள் 2 பேருக்கும் ஒர்க் இல்லையா? இல்லையே, நாங்கள் ஒரு 30 மினிட்ஸ் ஃப்ரீ தான், அதனால தான் நாங்கள் இங்கே வந்தோம். என்னது ஃப்ரீயா? ஐயோ நம்ம இப்போ எப்படி வெளியில் போகிறது அப்படின்னு திங்க் பண்ணுறீங்க. ஐடியா கேர்ள்ஸ், நான் கொஞ்சம் ரெஸ்ட் ரூம் வரைக்கும் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டோரை ஓப்பன் பண்ணிட்டு வெளில போகிறீங்க. உடனே ஆலியா, ஒயன் ரெஸ்ட் ரூம் இந்த பக்கம், நீங்கள் எங்கே போகிறீங்க? அவள் உங்களோட கேபினையே பாயிண்ட் பண்ணுறா. ஏன்னா அதுக்குள்ளே தான் இருக்குது, நீங்கள் அது கூட மறந்து வெளில நிற்கிறீங்க. நீங்கள் சாரி ஐ வாண்டட் காஃபி, நான் கொஞ்சம் காஃபி குடிச்சிட்டு வரேன் அப்படின்ட்டு போகிறீங்க. எல்லாருமே உங்களை சந்தேகத்தோடு பார்க்குறாங்க. அப்போ ஆலியா, நான் கன்சிலரை ரெடியாக தான் வச்சுருக்கேன், ப்ளீஸ் நீங்கள் காஃபி என்ஜாய் பண்ணிட்டு வாங்க அப்படிங்கிறா. அவங்க எல்லாருமே உங்களை பார்த்து சிரிக்கிறாங்க. நீங்கள் அப்படியே லைட்டாக ஸ்மைல் பண்ணிக்கிட்டு குடுன்னு தேங்காய் கேபினுக்கு ஓடுறீங்க. கதவு லாக்கில் தான் இருக்குது. நீங்கள் டோரை நாக் பண்ணாமல் உள்ளே போயிட்டீங்க. அவன் மொபைலோட சோஃபாவில் சிட் பண்ணியிருக்கான். நீங்கள் அவன் பக்கத்தில் போயிட்டு அவனோட ஷோல்டரில் அடிக்கிறீங்க. அவன் உங்களை பார்த்து சிரிச்சுக்கிட்டே உங்களோட கையை பிடிச்சி இழுத்து அவனோட லேப்பில் சிட் பண்ண வைக்கிறான். நீங்கள் அவனை திரும்பி பார்க்குறீங்க. அவன் உங்களை பேக் ஹேக் பண்ணிவிட்டு அவனோட ஹெட்டை கொண்டு வந்து உங்களோட ஷோல்டரில் வச்சுட்டு உங்களை பார்த்து ஐம் சாரி உன்னை நான் டிஸ்டர்ப் பண்ணதுக்கு, ஆனால் நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன். உன்னோட அந்த கிஸ், அந்த ஸ்மைல், அப்புறம் அந்த டிம்பிள், அப்புறம் உன் ஹேர்லேருந்து வரும் பற்றியா அந்த ஹெவன் ஸ்மெல், ஒட்டு மொத்தமாக உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்ணேன்டி ஒயன் அப்படிங்கிறான். அவன் அதை சொல்கிறப்ப ரொம்ப க்யூட்டாக அழகாக பவுட் பண்ணிக்கிட்டே சொல்கிறான். நீங்கள் அதை பார்த்தோன்னே மெல்ட் ஆகிட்டீங்க. ஐயோ நீ அப்படியே வளர்ந்த குழந்தடா அப்படின்ட்டே பார்க்குறீங்க. ஓகே ஐ ஆம் சாரி, நான் உன்னை ஏதாவது ஹர்ட் பண்ணிட்டேன்னா என்னோடய ஃப்ரெண்டு இருந்தனால தான் நான் அப்படி சொன்னேன். ஆல்ரெடி என்னை டீஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க, அதனால தான். நான் என்ன பண்ணுறது, எனக்கு தெரியும். ஐ ஆம் சாரி ஒயன், பட் ஜென்டில்மேனாக இருந்த என்ன இப்படி மாற்றினது நீ தானடி. தேயாங்கா சரி விடு. இரு, டீயா மான் தானே கூப்பிடுவேன், இதே நான் புதுசாக டீலா? அதுவா, என்னென்னா அம்மாவா உன்னை எப்போதுமே நினப்பேன், இனிமேயும் நினப்பேன். ஆனால் நீ என் பொண்டாட்டியாக போகிற,
ஸோ உன் மேலே உரிமை அதிகம் இப்போது. நான் என் லைஃப்லேயே ஃபஸ்ட் டைம் டீன்னு கூப்பிடுறது உன்னை மட்டும்தான். வாவ் தேயாங்க, உனக்கு பிடிக்கலன்னா நான் வேணா கூப்பிடலடி. அட போப்பா, எவ்வளோ ஆசையாக கூப்பிட்ற, நான் எப்படி வேணான்னு சொல்லுவேன்? நீ என்ன உரிமையாக கூப்பிட்றது ரொம்ப நல்லா இருக்கு தேயாங்க. ஐ லவ் யூம்மா, ஐ லவ் யூ டூடி. அப்புறம் நீங்கள் 2 பேரும் கொஞ்ச நேரம் அப்படியே பேசிக்கிட்டு இருக்கீங்க. அப்போது சின்ன சின்ன கிஸ்ஸஸ் அதுவுமே உங்களுக்குள்ளே நடக்குது. அப்புறம் கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்துட்டு ஒர்க் இருக்குது, நம்ம ஒர்க்கு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கேபினை விட்டு வெளியே வந்துடுறீங்க. இப்படியே கொஞ்ச நேரம் 2 பேருமே ஒர்க் கண்டினியூ பண்ணுறீங்கடா. ஆஃப்டர் ஈவினிங் நீங்கள் ரெடி ஆகிட்டு டேட்டு கிளம்புறீங்க. நீங்கள் 2 பேரும் ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே போகிறீங்க. அது ரொம்பவே அழகாக இருக்குது. நீங்கள் அது எல்லாத்தையுமே ரசிச்சுக்கிட்டே உள்ளே போய் உங்களுக்கு ரிசர்வ் பண்ணல சீட்டில் போயிட்டு சிட் பண்ணுறீங்க. கொஞ்ச நேரம் பேசிட்டுறீங்க. அப்போது தயாங்க்கு ஒரு கால் வருது. அவன் அட்டன் பண்ணுறான். அவன் ஃபேஸ் அப்படியே டல் ஆயிடுச்சு. நீங்கள் என்னாச்சு தயாங்க? அவன் ஒன்றுமே சொல்லாமல் வா என் கிளம்பு, உன்னை வீட்டில் விட்டுட்டு நான் அர்ஜென்ட்டாக வீட்டுக்கு போகணும், அம்மா கூப்பிட்றாங்க அப்படின்ட்டு கிளம்பி போயிடுறான். நீங்களும் உன் பின்னாடியே போகிறீங்க. காரில் ஏறி உட்காந்துருக்கீங்க. ஆனால் அவன் உங்ககிட்ட ஒன்றுமே பேசவே இல்லை. நீங்களும் என்னாச்சு என்னாச்சுன்னு கேட்குறீங்க. அவன் எதுவுமே ரிப்ளைவே பண்ண மாட்டேங்கிறான். அவன் ஸ்ட்ரைட்டாக பார்த்து காரை ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கான். உங்கள் வீடு வந்தோடனே உங்களை ட்ராப் பண்ணிட்டு உங்களுக்கு பாய் கூட சொல்ல டக்குன்னு கிளம்பிட்டான். நீங்கள் ஏன் இவன் இப்படி போகிறான், என்னாச்சு, எதுவும் சொல்லக்கூட இல்லையே, அப்படியே கன்ஃபியூஷனாக வீட்டுக்கு வரீங்க. நைட் ஃபுல்லாக உங்களுக்கு தூக்கமே இருக்க மாட்டேங்குது. நீங்களும் கால் பண்ணி பார்க்குறீங்க. ஆனால் அவன் கால் அட்டன் பண்ணவே இல்லை. ரொம்ப லேட் நைட் ஆகிடுச்சு. அப்பயும் கால் பண்ணுறீங்க. ஆனால் அவன் அட்டன் பண்ணவே இல்லை. நைட் ஃபுல்லாக இப்படியே டே போகுதுடா. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆஃபீஸ் போகிறீங்க. ஆனால் அவன் ஆஃபீஸ்க்கும் வரவே இல்லை. உங்கள் மைண்ட் ரொம்ப டிஸ்டர்பாக இருக்குது. அவனுக்கு என்னாச்சு, எதனால் இந்த மாதிரி போனால், என்ன நடந்திருக்கும், நம்மக்கிட்ட ஏதாவது சொன்னாலும் நம்ம ஹெல்ப் பண்ணியிருக்கலாம் அப்படின்ட்டு அதெல்லாம் திங்க் பண்ணிக்கிட்டு உட்காந்துருக்கீங்க. உங்கள் ஐஸ்லேருந்து அப்படியே டிஎஸ் ஃபார்ம் ஆகி ட்ராப் ஆகுது. உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அதே ஃபீலோட ஈவினிங் வீட்டுக்கு வரீங்க. ரொம்ப சோகமாக இருக்கிறதுனால சாப்பாடெலாம் வேணான்னு சொல்லிட்டு போய் படுத்துறீங்க. அப்போ அம்மா உங்களை பார்த்துட்டு, ஒயன்மா சாப்பிட்லாம் வாடா, எனக்கு சாப்பாடு வேணாம்மா, கொஞ்சமாவது எடுத்துக்கூடா, நீ எதுவுமே சாப்பிடவே இல்லை. அம்மா எனக்கு தான் வேணான்னு சொல்கிறேன்னு, ஏன் இப்படி என்னை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, ப்ளீஸ் லீவ் மீம்மா அப்படின்ட்டு அப்படியே ஷவுட் பண்ணி உங்கள் அம்மாவை பார்க்குறீங்க. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு அப்படியே உங்கள் கிட்டக்கு வந்து உங்களை ஹக் பண்ணிக்கிறாங்க. ஒயன்மா என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாது, ஆனால் நீ இப்படி கவலைப்படாத. உனக்கு இப்போ எதனால் இவ்வளோ வருத்தமாக இருக்கியோ அது எல்லாமே சீக்கிரமே சரியாயிடும் அப்படிங்கிறாங்க. நீங்கள் அவங்கக்கிட்ட வியை பற்றி எதுவுமே சொல்லிக்கல. நீங்கள் ஏதாவது சொல்ல போய் அது ஏதாவது பிரச்சனை ஆகிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை பற்றி எதுவுமே சொல்லலை. அவங்கக்கிட்ட இதை சொல்லிவிட்டு அவங்க கொஞ்சம் ஃபுட் எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு ஃபீட் பண்ணுறாங்க. நீங்களும் வாங்கிக்கிறீங்க. அதுக்கப்புறம் உங்கள் அம்மா மடியில் படுத்துகிட்டே அப்படியே தூங்கிடுறீங்க. எப்படியும் 1 டே ஆகிடுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் எழுந்து அங்கே ஆஃபீஸ் போயிட்டு ஆலியாக்கிட்ட எல்லாத்தையும் நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வீட்டுக்கு வந்துடுறீங்க. நீங்கள் உங்கள் ரூமில் சிட் பண்ணியிருக்கீங்க. அப்போது உங்கள் அப்பாவும் அம்மாவும் உள்ளே வராங்க. அப்பா அவங்கள பார்த்துட்டு, ஒயன்மா ஃபியூ டேஸ்க்கு நம்ம ரிலேட்டிவ் வீட்டுக்கு போகிறோம், ஸோ கொஞ்சம் பேக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கோ. அம்மா நம்ம இன்னும் 2 மணி நேரத்தில் கிளம்பணும், ஸோ சீக்கிரமே ரெடி ஆகு. நீங்கள் எதுவுமே பேசலை. அவங்க சொன்னோடனே உங்கள் பேக்ஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு சம் கிளாத், நெசசரி திங்ஸ் இதெல்லாம் மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு ஏர்போர்ட் போகிறீங்க. நீங்கள் இப்போ சியோல்லேருந்து பூசானுக்கு தான் போகிறீங்க. அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நீங்கள் இப்போ பூசானுக்கு போயிட்டீங்க. ஏர்போர்ட் விட்டு வெளில வரீங்க. உங்களுக்காக கார் ஒன்று ரெடியாக இருக்குது. நீங்கள் அதில் ஏறி ஒரு மென்ஷன் முன்னாடி போய் நிற்கிது. நீங்களும் உள்ளே போகிறீங்க. உள்ளே போனோன்னே அங்கே பினாமா நிற்கிறாங்க. நீங்கள் அவங்கள பார்த்தோன்னே ஒரே ஷாக். அவங்க அவங்கள பார்த்துட்டு, ஒயன்மா அப்படின்னு உங்களை வந்து அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. நீங்கள் பினாமா, நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க, எங்களோட ரிலேட்டிவ் வீட்டில் நீங்கள் இருக்கீங்க. அவங்க அலறாங்க. நீங்கள் அவங்கள பார்த்துட்டு, எதுக்கு அலறீங்க, என்னாச்சு, எல்லோரும் நல்லா தானே இருக்கீங்க? எஸ்மா, அங்கிள் இப்போ பரவாயில்ல. என்னாச்சு அங்கிளுக்கு? அவங்க உங்கள் பேரண்ட்ஸை பார்க்குறாங்க. உங்கள் அம்மா, என்னம்மா அவருக்கு அட்டாக்டா, ஸோ அங்கேயே ஹாஸ்பிட்டல்லாம் காமிச்சாங்க. அவர் இப்போது ஓகே தான், ஆனால் கொஞ்சம் பெட் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொன்னனால அங்கே இருந்தால் சரி வராது, பப்ளிக் தெரிஞ்சால் மீடியா எப்படியே போயிடும், அதனால் சொல்லிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கலான்ட்டு எங்கேயே பூசான் கழிச்சிட்டு வந்தாச்சு. இங்கே இப்போது ஓகே தான். நீங்கள் பினாமாவை பார்த்து, மா நான் அங்கிள் இப்போ பார்க்கலாமா?
ஓகேடா உள்ளே வாடா அப்படின்னு உங்களை ரூம்குள்ளே அழைச்சிட்டு போகிறாங்க. அங்கே அங்கிள் வந்து பெட்டில் படுத்திருக்காங்க. நீங்கள் அவங்கள பார்த்துட்டு, அங்கிள் இப்போ நீங்கள் ஓகேவா? ஐம் ஓகேம்மா, ஐம் ஆல்ரைட் நவ். பட் பாரு, இவ தான் நான் சொல்கிறதே கேட்க மாட்டேங்கிறா, என்னை இங்கே அழைச்சிட்டு வந்து படுக்க வச்சுருக்கா. அண்ட் சாரிம்மா, என்னால் உங்களுக்கும் பாரு தொந்தரவு. அங்கிள் என்ன சொல்கிறீங்க? எங்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லை. இப்போது நீங்கள் நல்லா இருக்கிறத பார்த்து தான் எங்களுக்கு ஹாப்பியாகவே இருக்குது. அப்போது உங்கள் அப்பா, ஆமாம் கிம், இவங்க உடம்பு சரியில்லைன்னு சொன்னோடனே நாங்கள் ரொம்ப பயந்துட்டோம். இப்போ வந்து உன்னை பார்த்தோன்னே தான் எனக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாரு. இப்படியே கொஞ்சம் நேரம் நீங்கள் எல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க. அப்போது ஜீவன் உள்ளே வரான். ஹே, நீ இங்கே என்ன பண்ணுற? அதுவா அப்படின்ட்டு நீங்கள் நடந்தது எல்லாத்தையுமே சொல்கிறீங்க. அப்போது ஜீவன், நாங்கள் ரொம்ப பயந்துட்டோம். என் அப்பாவுக்கு இது வந்து 2வது அட்டாக், அதனால் எங்களுக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. ஆனால் இப்போ ஓகே அப்பா. எனக்கு புரியுது ஜீவன். உன்னை இங்கே ரொம்ப ஒருத்தவங்க மிஸ் பண்ணாங்க. அவன் எங்கே அப்படின்னு கேட்குறீங்க. அவன் உங்களை கூட்டிகிட்டு போய் வீரமுக்கு முன்னாடி விட்டுட்டு நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான். நீங்கள் டோரை நாக் பண்ணாமல் ஓப்பன் பண்ணி உள்ளே போகிறீங்க. அப்போது அவன் ஜன்னல்கிட்ட நின்று ஸ்கையை பார்த்துட்ருக்கான். நீங்கள் உள்ளே போயிட்டு, டேயாங்க, அவன் திரும்பி உங்களை பார்க்குறான். ஒயன், நீங்கள் அவன்கிட்ட போயிட்டு அவனை ஒரே அறை விடுறீங்க. உங்கள் கண்ணிலேருந்து அப்படியே டியர்ஸ் ஃபார்ம் ஆகி கீழே வருது. நீங்கள் அழுதுகிட்டே அவனை பார்க்குறீங்க. உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? இங்கே இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு, எனக்கு நீ சொல்லணும்ல, இல்லைனா அட்லீஸ்ட் ஒரு மெசேஜாவது எனக்கு பண்ணியிருக்கலாம்ல. ஏன் நீ இந்த மாதிரி சேடாக இருக்கிறப்ப நான் உன் கூட இருக்க மாட்டேன்னு நீ நினச்சிட்டியா? உனக்கு நான் என்ன சொல்லி புரிய வைக்கிறதுனே தெரியல அப்படின்ட்டு அலறீங்க. அவனும் உங்களை வந்து ஹக் பண்ணிக்கிட்டு அலறான். நீங்கள் 2 பேருமே அப்படியே அழுதுகிட்டே நிற்கிறீங்க. அவன் அழுதுகிட்டே உங்ககிட்ட, சாரி ஒயன், அழாத, இப்போது எல்லாம் சரியாயிடுச்சுல, நீ ஃபஸ்ட்டு ரெஸ்ட் எடு, நான் உன் கூட தான் இருக்கேன். நீங்கள் சொன்னோன்னே அவன் அழுகையை ஸ்டாப் பண்ணிட்டு கொஞ்சம் நகர்ந்து வந்துட்டு உங்களை பார்க்குறான். நீங்கள் அவனை பார்க்குறீங்க. அவன் ஃபேஸ் ரொம்பவே டல்லாக இருக்குது. கொஞ்ச நாளாக சாப்பிடாத ஃபேஸ் மாதிரி இருக்குது. அவன் ஐலெல்லாம் அப்படியே கருவழி வந்துடுச்சு. அவன் ஃபேஸில் இருக்கிற எப்போதும் அந்த ஸ்மைல் இப்போது இல்லை. அவன் திரும்ப அவங்கள பார்த்துட்டு, சாரி ஒயன். பரவாயில்ல பேபி, நீ ரெஸ்ட் எடு ஃபஸ்ட்டு. சாரி ஒயன் அப்படின்னு திரும்பவும் ஆரம்பிக்கிறான். ப்ளீஸ் பேபி, ஸ்டாப் க்ரையிங். அங்கிள் இப்போது ஓகேவாக இருக்காங்க. சாரி ஒயன். இவன் சொல்கிறதே கேட்க மாட்டான் போல் அப்படின்ட்டு நீங்கள் அவனை அப்படியே இழுத்து கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ரொம்ப டீப்பாக அவன் லிப்பை அப்படியே சக் பண்ணி கிஸ் பண்ணுறீங்க. அவனும் கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு பேக் கிஸ் பண்ணுறான். நீங்கள் 2 பேருமே ஒரு நிமிஷம் இதே மாதிரி கிஸ் பண்ணிவிட்டு கிஸ்ஸை பிரேக் பண்ணுறீங்க. ஐ லவ் யூ தேயங்கா, ஐ லவ் யூ ஒயன்மா. நவ் அட்லீஸ்ட் இது மாதிரி இனிமேல் பண்ணாத. எதாக இருந்தாலும் என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணு. நீ தனியாக இருந்துட்டு எல்லாத்தையும் சமாளிக்கலான்னு நினைக்காத. நான் எப்போவுமே உன் கூட தான் இருப்பேன், சரியா அப்படிங்கிறீங்க. எனக்கு தெரியும் ஒயன், ஆனால் அந்த நேரத்தில் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. டாக்டர் அப்பா இப்போ நல்லா இருக்கிறதா சொன்னாங்க. ஆனால் அம்மா நம்ம இங்கே இருக்க வேணாம், நம்ம பூசானுக்கு போயிடலான்னாங்க. ஏன்னா பப்ளிக் மீடியாக்கெலாம் தெரிஞ்சிச்சுன்னா சரி வராது, அதனால் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கே வந்துட்டோம். நீங்கள் அவனை பார்த்துட்டு ஓகே ஓகே ரிலாக்ஸ் அப்படிங்கிறீங்க. அவன், நீ இப்போ இங்கே வந்ததுக்கப்புறம் தான் நான் கொஞ்சம் ரிலாக்ஸாகவே ஃபீல் பண்ணுறேன். ஆமாம், நீ எப்படி இங்கே வந்த? அதுவா அப்படின்னுட்டு நீங்கள் நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறீங்க. ஹோ, ஓகே ஓகே, வா நம்ம போய் அப்பா பார்த்துட்டு வரலாம். நோ, நான் ஃபஸ்ட்டு வரப்பே அவங்கள தான் பார்த்தேன். ஹோ, ஓகே ஓகே. டயாங்க, நான் உன்னை வேறு ரொம்ப ஹார்டாக அரைஞ்சிட்டேன்ல அப்படின்ட்டு அவனோட சீக்கில் கை வச்சு அப்படியே ரப் பண்ணுறீங்க. நல்லா சொல்லுமா, இதை அரையிறதுக்கு முன்னாடியே யோசிச்சுருந்துருக்கணும். பட் இப்போது நான் ஓகே தான். சாரி தேயங்க, நான் உன்னை பற்றி ரொம்ப கவலைப்பட்டேன். இட்ஸ் ஓகே, ரிலாக்ஸ் ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் உங்களை வந்து ஹக் பண்ணிக்கிறான். நீங்கள் 2 பேருமே அப்படியே கொஞ்சம் நேரம் ஹக் பண்ணிகிட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் 2 பேரும் கீழே இறங்கி போகிறீங்க. அங்கே எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போது வினாமா அவங்கள பார்த்துட்டு, ஒயன்மா இங்கே வா. இந்த வரான்டி அப்படின்ட்டு போகிறீங்க. அப்போது உங்கள் கையை ஹோல்ட் பண்ணி இழுக்கிறான்.
உங்களால் நகரவே முடியல. நீங்கள் அவங்க கிட்டக்கு போய் தேயாங்கா விடு. நோ தேயாங்கா ப்ளீஸ், எல்லாருமே பார்க்குறாங்க விடு. பீனாமா அவங்கள பார்த்துட்டு, என்னாச்சுடா, ஏன் அங்கேயே நிற்கிறீங்க, வா. இந்த வர ஆண்டி. தேயாங்கா விடு ப்ளீஸ். உங்களால் அவன் க்ரிப்லேருந்து நகரவே முடியல, ரொம்ப டைட்டாக உங்களை பிடிச்சிருக்கான். அப்போது ஜீவன் வியை பார்த்து, ப்ரோ பாவம் அவங்க ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறால, விடு அவளை, நாங்கள் ஒன்றும் அவளை சாப்பிட்ற மாட்டோம் அப்படிங்கிறான். நீங்கள் ஒரு ஹேண்டால் உங்கள் ஃபேஸை கவர் பண்ணி சிரிக்கிறீங்க. அவங்க எல்லாருமே சிரிக்கிறாங்க. அப்போ பினாமா உங்கள் அம்மாவை பார்த்துட்டு, நீங்கள் வரத்துக்கு முன்னாடி தயாங் ரொம்ப ஒஸ்ட் கண்டிஷனில் இருந்தான், பட் பாரு என் மருமகன் வந்தோடனே என் பையன் ரொம்ப ஹாப்பியாக இருக்கான். அப்போது உங்கள் அம்மா அவங்கள பார்த்து, இங்கே மட்டும் என்ன, இவளுமே அப்படி தான் இருந்தா, ரொம்ப சேடாக ஈவன் அழுதுகிட்டு இருந்தா, பட் இப்போ பாரு ரொம்ப ஹாப்பியாக இருக்கா, அவளோட ஃபேஸ் ரொம்ப க்ளோவாகிடுச்சு. எல்லாருமே அதை கேட்டுட்டு சிரிக்கிறாங்க. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுதுடா. நீங்கள் எல்லாருமே டின்னர் சாப்பிட்டுட்டு அவங்கவுங்க ரூமுக்கு படுக்க போயிட்டாங்க. நீங்கள் உங்கள் ரூமுக்கு போய் படுக்கிறீங்க. உங்கள் மொபைலுக்கு ஒரு மெசேஜ் வருது. நீங்கள் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. அது தேயாங் தான். நீ தூங்கிட்டியான்னு கேட்டிருக்கான். நீங்கள், நான் இன்னும் தூங்கலை. ஏன், எனக்கு தூக்கம் வரல, நான் உன் ரூமுக்கு வரட்டுமா? தேயாங்கா நீ நினைக்கிற மாதிரி இல்லை, சும்மா தான். வேண்டாம், நீ இப்போ வர வேண்டாம், இங்கே எல்லாருமே இருக்காங்க. ஸோ நீ நல்ல பிள்ளையா அங்கேயே படுத்துப்பியா, நம்ம நாளைக்கு மார்னிங் மீட் பண்ணலாம், ஓகே அப்படிங்கிறீங்க. நீ என்னை பற்றி கேவலமாக நினைக்காத, நான் தூங்கி 2 நாள் ஆகுது. எனக்கு புரியுது தேயாங்க, ஆனால் நம்ம ஒரே ரூமில் படுக்க முடியாது. நம்ம 2 பேர் ஃபேமிலியும் இங்கே தான் இருக்காங்க. ஸோ போய் தூங்குங்க. குட் நைட். ஒயன் ப்ளீஸ் டே. ஓகே, உங்களுக்காக நான் பாட்டு பாடவா? நீ பாடுவியா? உங்களுக்காக பாடுறேன். நீங்கள் போயிட்டு லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு பெட்டில் வந்து படுத்துட்டு உங்கள் மொபைலை ஸ்பீக்கரில் போடுங்க. அவனும் நீங்கள் சொன்ன மாதிரியே பண்ணுறான். அதுக்கப்புறம் நீங்கள் பாட ஸ்டார்ட் பண்ணுறீங்க. மாம உதடு பட்டு நாதம் தருங்குழலு, நானா மாறக்கூடாதா, நாளும் தவமிருந்து நானும் கேட்ட வரம் கூடும் காலம் மாறாதா, மாமன் காதில் ஏறாதா, நிலா காயும் நேரம் நெஞ்சுக்குள்ள பாரும், மேலும் மேலும் ஏறும் இந்த நேரம்தான், இந்த நேரம்தான். உன்னை எண்ணி பொட்டு வச்ச, ஓலை பாய போட்டு வச்ச, இஷ்டப்பட்ட ஆசை மச்சான், என்ன மேலும் ஏங்க வச்சான். முருசனம் தூங்கிடுச்சு, ஊத காத்தும் அடிச்சிடுச்சு, பாவி மனம் தூங்கலையே, அதுவும் ஏனோ புரியலையே. நீங்கள் இப்படி பாட்டை பாடி முடிக்கிறீங்க. வீயோட கொரட்டை சவுண்டு உங்களுக்கு கேட்குது. சரி ஓகே, அவன் தூங்கிட்டான்னு நீங்களும் அப்படியே காலை கட் பண்ணிட்டு நீங்களும் அப்படியே தூங்கிடுறீங்கடா. நெக்ஸ்ட் டே மார்னிங் இயர்லியாகவே எழுந்துட்டீங்க. கீழே வந்து பார்க்குறீங்க, சில ஒர்க்கர்ஸ்லாம் வேலை பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் அவங்கக்கிட்ட போயிட்டு எனக்கு காஃபி வேணும் அப்படின்னு சொல்கிறீங்க. அவங்களும் உங்களை பார்த்தோன்னே குட் மார்னிங் மேம் அப்படிங்கிறாங்க. நீங்களும் உங்களுக்கு குட் மார்னிங்க்கா. அக்கா நீங்கள் என்னை மேம்லாம் சொல்ல வேண்டாம். இல்லை மேம், நீங்கள் பினாமாவோட மருமக, ஸோ நான் உங்களை அப்படி தான் கூப்பிடணும். அக்கா அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நீங்கள் என்னோட பெரியவங்க, ஸோ நீங்கள் என்னை வந்துட்டு நேம் சொல்லியே கூப்பிடுங்க அப்படின்றீங்க. அவங்களும் உங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணிக்கிட்டே உங்களுக்கு காஃபி எடுத்துகிட்டு வந்து தராங்க. நீங்கள் காஃபி குடிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு திரும்பவும் கீழே வரீங்க. அவங்கக்கிட்ட போயிட்டு, அக்கா இன்றைக்கி டிஃபன் எல்லாமே நான் பண்ணுறேன், நீங்கள் ஜஸ்ட் எனக்கு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்கள் அப்படின்றீங்க. அவங்களும் ஓகேன்னு எல்லாமே ஹெல்ப் பண்ணுறாங்க. நீங்கள் எல்லோரும் எழுந்திரிக்கிறதுக்கு முன்னாடி எல்லா டிஃபனையும் பண்ணி வச்சுட்டு எல்லாருக்கும் காஃபியும் மேக் பண்ணி கொடுக்குறீங்க. அப்புறம் ஒவ்வொருத்தவங்களாம் எல்லாருமே கீழே இறங்கி வராங்க.
வினாம்மா உங்கள பார்த்தோனே, "ஏன்டா இவ்ளோ சீக்கிரமே எழுந்துட்ட?" அப்படின்னு கேட்குறாங்க. இல்லம்மா, இது நியூ பிளேஸா இருக்கிறனால எனக்கு தூக்கமே வரல. ஸோ, அதனால எழும்பிட்டேம்மா. டிஃபனும் நான் செய்யணும்னு நெனச்சேன். அதனால செஞ்சேன் அப்படின்றீங்க. உங்க அம்மா, அப்புறம் கிம் இவங்க எல்லாருமே சாப்பிட்டுட்டு, "செம்மையா இருக்கு" அப்படின்றாங்க. ஜியோன் உங்கள பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியப்படுறான். "நீங்களா இத செஞ்சது?" அப்படின்ற மாரி. "ஒயன் எவ்ளோ டேஸ்ட்டா இருக்கு தெரியுமா? செம்மையா பண்ணியிருக்க" அப்படின்ட்டு. எல்லாருமே சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே பேசிட்டு இருக்கீங்க. அப்போ உங்க வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வராங்க. நீங்க யாருன்னு பார்க்குறீங்க. அது பினாமாவோட தம்பியும், தம்பி ஃபேமிலியும் தான். அவங்க எல்லாருமே உள்ள வராங்க. பினாமா போயிட்டு அவங்க தம்பிய ஹக் பண்ணி எல்லாரையும் உள்ள கூப்பிடுறாங்க. தம்பி பொண்ணுக்கு உங்க ஏஜ் இருக்கும். அந்த பையனுக்கு தயாங்கோட ஏஜ் இருக்கும். அவங்களும் சேர்ந்து தான் உள்ள வராங்க. அவங்க எல்லாரும் போய் கிம்ம பார்க்குறாங்க. கிம் எப்படி இருக்கிறாங்க, என்ன அப்படின்ட்டு அதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் திரும்ப ஹாலுக்கு வராங்க. பினாமா உங்கள காட்டி, "இது என்னோட மருமக" அப்படின்ட்டு சொல்லவும், உங்கள அவர் பார்த்துட்டு, "எப்படிம்மா இருக்க?" அப்படிங்கிறாரு. நல்லா இருக்கேன் அங்கிள். நீங்க எப்படி இருக்கீங்க?" அப்படின்ட்டு பேசிட்டு இருக்கீங்க. அதுக்கப்புறம் எல்லாரையுமே உங்ககிட்ட இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. எல்லாருமே ஸ்மைல் பண்றாங்க. ஆனா, அந்த பொண்ணு மட்டும் உங்கள பார்த்துட்டு எதுவுமே சொல்லல. அப்படியே நிக்கிறா. நீங்க, "என்ன இவ இப்படி இருக்கா?" அப்படின்னு அதையும் நோட் பண்ணிக்கிறீங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் கொஞ்ச நேரம் உட்காந்துருக்கீங்க. அப்போதான் தயாங் வரான் கீழ. அவன் வரத பார்த்தோனயே அந்த சோபின் பொண்ணு ஓடி போய், "மாமா நான் உங்கள எவ்ளோ மிஸ் பண்ணேன் தெரியுமா?" அப்படின்னு டைட்டா போய் ஹக் பண்ணிக்கிறா. நீங்க அப்படியே நின்னுட்டு பார்க்குறீங்க. என்ன நடக்குது இங்க? அப்படின்ற மாதிரி. அவன் அவள லைட்டா விலக்கி விட்டுட்டு எல்லார்ட்டயும் பேசுறான். மாமா, அத்தை, மாமா பையன் சீஜன் கிட்டயும் பேசுறான். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு, "அம்மா, அம்மா நான் ஒயன அழைச்சுக்கிட்டு கொஞ்சம் வெளிய போயிட்டு வரேம்மா. லஞ்சுக்கு நாங்க 2 பேரும் வந்துடுறோம்" அப்படின்ட்டு சொல்றான். அவங்களும் ஓகே சொல்றாங்க. நீங்க கிளம்புறீங்க. அப்போ சூபின் வீ கிட்ட வந்துட்டு, "மாமா நானும் உங்க கூட வரேன். நான் உங்கள ரொம்ப மிஸ் பண்ணேன் தெரியுமா? எவ்வளோ நாள் ஆச்சு நம்ம எல்லாம் ஒண்ணா சேர்ந்து போய். மாமா என்னையும் அழைச்சிட்டு போங்க" அப்படின்றா. அவன் உங்கள பார்க்குறான். நீங்க ஒண்ணுமே சொல்லல. "சரி வா" அப்படின்ற மாரி அவனும் அவள அழைச்சுக்கிறான். நீங்க உடனே சீஜன பார்த்து, "நீங்களும் வாங்களேன் நம்ம எல்லாம் சேர்ந்து போலாம்" அப்படின்றீங்க. அவனும் ஓகே சொல்லிட்டு அவங்க 2 பேருமே வராங்க. நீங்க 2 பேருமே முன்னாடி போறீங்க. எல்லாருமே சேர்ந்து கார்ல அப்படியே வெளில போறீங்கடா. அவ்வளோதான். இதோட இந்த பாட்டு முடிச்சுக்கலாம். ஆ இதில லாஸ்ட்ல வேற நான் கொஞ்சம் சாங் வேற பாடி வச்சிருப்பேன். அது எப்படி இருக்குன்னு தெரியல. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கடா. நான் சாங்காவே போடலான்னு தான் நெனச்சேன். ஆனா காப்பிரைட்ஸ் ப்ராப்ளம் வருதுடா. பேக்ரவுண்ட் மியூசிக்கே காப்பிரைட்ஸ் குடுக்குறானுங்க. இதில வேற சாங் போட்டா என்ன பண்றாங்களோ அப்படின்ட்டு தான் நானே ட்ரை பண்ணேன். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேடா. பாய். நெக்ஸ்ட் பார்ட்ல பார்ப்போம். அப்புறம் நீங்க பார்க்குறீங்க. ஆனா லைக் மட்டும் போட மாட்டேங்கிறீங்க. அப்படியே லைக்கையும் போட்டுரு போங்கடா.